ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்எஸ் லக்ஷ்மி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு குந்தன் சோக்கர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சோக்கருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் அதோட லிங்க்கும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கட்டிங் ப்ளேயர் நம்மளுக்கு தேவை, அதுக்கப்புறம் கட்டர் தேவை, அதுக்கப்புறம் குந்தன் பெண்டன்ட்டு, அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கியர் வயர், அப்புறம் கிரிம் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்யூஸ் வயர், அப்புறம் சீட் பீட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் பீட் இருக்க மாதிரி லோரியல்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் டேரெக்டாக வந்து ஃப்யூஸ் வயரில் ஒரு பேர்ல் பீடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் நோஸ் ப்ளை யூஸ் பண்ணி அந்த வயரை வந்து நான் அந்த பீடை வச்சு சுற்றி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லாரியல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்மளுக்கு வெறும் லாரியல்ஸ் வச்சு மட்டுமே செயின் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த சூப்பரான க்ரீன் டம்பிள் பீடு யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லோரியல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சீட் பீடும் இந்த க்ரீன் டம்பிள் பீடும் நான் எடுத்திருக்கேன். முன்னாடி எப்படி பண்ணமோ அதே ஸ்டெப்பை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கார்ட் வெப்சைட். அங்கே வந்து 40,000 ப்ளஸ் ஃபேப்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான சீட் பீட்ஸ், கிறிஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் ஜர்தோசி வயர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது என்னோடய கூப்பன் கோடு RSLakshmi10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா பர்ச்சேஸ்க்குமே உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த டைப் 3 நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பீடை வந்து ஃபஸ்ட்டு ஒயரில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம லூப் க்ரியேட் பண்ண உடனே 3 பேர்ல் பீடும் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டம்பிள் பீடும், விச் மீன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்த லாரியல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். 1 by 1 மெல்லமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளையரை யூஸ் பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டானா நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஒரு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ரெடி ஆகும். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா கியர் வயரில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து லூப் இருக்கும், இன்னொரு சைடு நம்ம பீடை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம டபுள் லேயர் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சைடு கீழே வந்து நம்ம 3 லாரியல்ஸு ப்ளஸ் 1 டம்பிள் பீட்ஸ் லாரியலும் யூஸ் பண்ண போகிறோம். மேலே என்ன பண்ண போகிறோன்னா 3 லாரியல்ஸ் ப்ளஸ் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே அந்த ஜம்ப்ரிங் ஆட் பண்ணும்போது அதை தான் நம்ம குந்தன் சோக்கரில், அதாவது அந்த பெண்டன்ட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் ஒரு 3 லாரியல்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த வயரை வந்து லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ லாரியல்ஸையும் பீட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 2 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது நம்ம டாப் அந்த க்ரீன் டம்பிள் பீட் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்ப்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னே நம்ம அதை வந்து பெண்டன்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 4 டைப் ஆஃப் ஹேங்கிங், அதாவது லாரியல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு நீடட் இல்லாட்டி யூஸ்ஃபுல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து எந்த மாதிரி வீடியோ போடுறது, உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குங்கிறத எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபிங்கரில் யூஸ் பண்ணுறது வந்து ஜம்ப்ரிங் ஓப்பனர். இந்த ரிங்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து பிரத்யேகமாக யூஸ் பண்ணுறது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த குந்தனில் வந்துட்டு நம்ம கியர் வயரை அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் 3 கியர் வயரை வந்து எடுத்திருக்கேன். ஒரு கியர் வயரை வந்து ஒரு ஹோலில் போட்டு நம்ம இன்னொரு சைடில் கரெக்டாக அதே ஈக்குவல் சைட்லேயும் எடுத்துடணும், ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 கியர் வயரையும் ஒரே லூப்பில் வந்து போடணும், அதாவது 2த்தையும் சேமாக போடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2 சைடு வயரையும் நம்ம பிடிச்சோன்னே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கீழ் டைரெக்ஷனில் அது மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் அந்த வெயிட் வந்து ஒரு சைடில் மட்டும் அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து அந்த லாரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எப்படி பண்ணாலும் இந்த இது டவுன் சைடில் இருக்கும். ஸோ நம்ம சோக்கர் பண்ணும் போது நம்ம நெக்கில் வியர் பண்ணும் போது ஒரு சைடு தான் கீழே இருக்கணும். நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம லாரியல்ஸ் ஆட் பண்ணோன்னே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கிள் ஒயரை ஆட் பண்ணுறது எங்கே ஆட் பண்ணணும்னா கீழ் சைடாக தான் பார்த்து ஆட் பண்ணணும். டபுள் ஒயரை வந்து அந்த அப்பர் லேயரில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 4 பீட்ஸு அப்புறம் ஒரு
லாரியல்ஸ் பீட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது அந்த டைப் 3 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 4 பீட்ஸும் அந்த டைப் 3 பீடையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த பீட்ஸை வந்து ஒரு சைடு ஆட் பண்ணிகிட்ருக்கோம்ல, இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் 4 பீட்ஸு லாரியல்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 கிரியர் ஒயர் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பேர்ல் பீடு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பேர்ல் பீடு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும், அதாவது ஹேங்கிங் பீட்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க, வெறும் பேர்ல் பீடு அப்புறம் இல்லாட்டி சீட் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்டு முடிக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி 5 பீடு, அதாவது 5 பேர்ல் பீடு அப்புறம் ஒரு சீட் பீடு, 5 பேர்ல் பீடு ஒரு சீட் பீடு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடியும் போது 2 சீட் பீடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சோக்கராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு லேயர், ஃபஸ்ட்டு லேயருக்கு அந்த பீட்ஸ் இருக்கிற லேயர் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய பீட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு 2 பீட் கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்ததில் ஒரு 2 பீட் கம்மியாக இருக்கும். அது மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நெக்கில் வியர் பண்ணும்போது நல்லா க்ளோஸாகவும் இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து க்ரிம் பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம க்ரிம் பீட்ஸை வந்து இந்த கனெக்டரில் ஆட் பண்ணும்போது எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு அந்த ஒயரை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. யூ மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரிம் பீடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து அந்த கனெக்டருக்குள்ளே விடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த க்ரிம் பீடை வந்து ஆட் பண்ணுறோம். ஒயரை வந்து க்ரிம் பீடில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி இல்லாட்டி நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட டோரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நான் வந்து 2 lakh rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன், எந்த சோர்ஸ், கஸ்டமர்ஸ் எப்படி நான் பிடிச்சேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி டாப்பிக்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீடட் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்லை என்ன மாதிரி கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலை, எதுக்குன்னா நிறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்காக நான் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் ஃபீச்சரில் 2x ஸ்பீடு இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடாக பார்த்துக்கோங்க.